அடியே ஐஸ் உனக்கு இவ்வளவு நகை குடுக்குறாங்கடி. எங்களுக்கு கொடுத்து முடி போடி. உங்களுக்கு ஏண்டி நான் குடுக்கணும்? உன் மண்டையில ஒரு கோடு போட்டு வேண்டி. ஐயோ அம்மா அடிக்கிறாளே நீ. அட போங்க. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் ஒரு முடிவுக்கு வராங்க. இவ என்னம்மா எதுக்கெடுத்தாலும் சேதுதான் முக்கியம்ட்டு போறா. இவளுக்கு வேணா சொத்து பத்து முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன்னு இவளுக்கு போய் சேரலாம் இல்லையா? இவங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சிருக்காரு, உங்க அண்ணன். அதனால அவளுக்கு அந்த சொத்து இருக்கு. நம்ம என்னம்மா பண்றது? அதாண்டி புரியல. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அவகிட்ட கராரா கேட்டுருவோம் அப்படின்ட்டு போறாங்க ரூமுக்குள்ள. என்ன ஐசு, என்ன பண்ற? வாங்க ஆண்டி. ஒண்ணும் இல்ல, புள்ளைக்கு உண்மையான ஆயாவே மாறிட்டேன். பரவாயில்ல, அவ என்ன அம்மான்னு கூப்பிடறான்ல, அப்புறம் மாறினா என்ன தப்பு ஆண்டி? மாறலாம் வேண்டாம், நீ மாறிக்க. ஆனா பேச்சா இருக்கணும்ல. என்ன ஆண்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? ஆமா, நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் சொத்து வேணா சுகம் வேணான்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா? நீ ஏன் ஆண்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது நான் பண்றேன் ஆண்டி அப்படிங்கிறீங்க. பார், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு நீ கண்டிப்பா சொத்து சுகம் நிறைய எழுதி வாங்கி தர்ற. இல்லேன்னு வச்சுக்கயேன். என்ன ஆண்டி இல்லையேன்னு வச்சுக்கன்னு என்னமோ மிரட்டுறீங்க. அப்புறம் மிரட்டாம என்ன பண்றது? அப்பவே 2 கோடி ரூபாய் எழுதி தரேன்னு சொன்னாரு. உனக்கு எழுதி வச்சிருந்தா அந்த 1 கோடி நாங்க வாங்கியிருப்போம்ல. 2 கோடி ரூபாய் எழுதி வைக்கிறதா? இருந்தாலும் 2 கோடி ரூபாய் பணம் தாண்டி. இப்ப இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்க கதவை டட்டுன்னு தட்டுறாங்க. டக்குன்னு பேச்ச மாத்திடுறாங்க. வந்துடுறாரு சேது. என்ன என்ன சின்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பிள்ளைய பார்க்க வந்தோம். பிள்ளை ரொம்ப அழகா பேசுறான், அம்மா அம்மாங்கிறான். ஐஸ்வர்யா மேல உயிரா இருக்கான். ஆமா, அவளும் என் பிள்ளை மேல ரொம்ப உசுரா இருக்கல்ல. சின்னம்மான்னு கூட கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடானா எப்படி பாசமா நடக்கிறா. அவ வயித்துல ஒரு புள்ள புடிச்சின்னு வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கல அப்படி பாக்குறாங்க. ஆண்டி பிளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது வந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இங்க பார், நீ இப்பயே பாத்தில எவ்வளவு வேணா குடுக்க ரெடியா இருக்கான். நீ ஏதாவது சொல்லி வாங்கு அப்படிங்கிறாங்க. சும்மா எப்படி போய் நான் அங்கிள்கிட்ட கேக்குறது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஏன் கேட்க முடியாது? நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லு. கர்ப்பமா இருக்க இருந்து தெரிஞ்சாலே உனக்கு 10 கோடி கூட எழுதி வைப்பாரு. என்ன ஆண்டி, கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா எப்படி நம்புவாங்களா? அதெல்லாம் நம்ப மாட்டாங்களே. நம்புற மாரி நீ தாண்டி வாந்தி எடுக்கணும், விழுகணும். ஐயோ! அதுக்கு இல்ல ஆண்டி. அவரும் நானும் ஒண்ணு சேர்ந்து வாழவே இல்ல. மாமா என்ன தொடக்கூட விடல. அப்படி இருக்கிறப்ப எப்படின்னு அவர் கேட்பாரே! ஏன்டி நீ? அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுல்லா அதுல வந்தான்ல, அதுல நெனச்சுக்கோ, அப்படின்னு நெனச்சுக்கோ. இல்ல ஆண்டி, அவர் நிதானமா தான். ஒரு வாட்டி பண்ணாட்டி குடிச்சிட்டு, நீ ஏன் அப்பதான் சொல்லிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி திட்டத்த தீட்டுதுங்க. கண்டிப்பா அவ என்ன வேணும்னு கேட்பாங்க. 10,00,000 கேட்கணும், 10 கோடி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெளியில வந்துடுறாங்களா? வந்திருக்கையில ஒரு மாரி சோகமா உட்கார்ந்திருக்கு. உண்மையிலே ஐஸ்வர்யா எதார்த்தமா. அப்ப என்னம்மா ஏன் ஒரு மாரியா இருக்கன்னு ராஜாங்கம், மோகனா எல்லாரும் வந்து அங்க உட்கார்றாங்க. ஹால்ல உட்காருவாங்க இல்லையா? உட்கார்ந்து கேட்க உண்மையிலே அந்த ஹால்ல உட்கார்ந்திருக்கையில ஒரே ஒண்ணு மட்டும் இல்லாதனால நல்லாவே இல்லங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம அம்மாச்சி இல்லாததான், அப்பத்தா இல்லாததாங்க. அது இருந்தா அது ஒரு அழகு தான் அந்த இடமே. இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கல, ஒண்ணும் இல்ல. நேத்துல இருந்தே தல சுத்துது மாமா. மோகனா கேக்குது. தல சுத்துதா? ஆமா. அப்படியே ஒரு மாரியா பெரட்டிட்டு வருது. அவங்க ஆன்டி என்ன சொன்னாங்களோ அத பூரா அப்படியே உபைக்குது. வயிறு கொமட்டலா இருக்கு. கண்ணெல்லாம் ஒரு மாரியா இருக்கு. வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிஜமாவா? ஆமா. சித்ரா உடனே ஓடி வருது. ஈஸ்வரி வருது. நிஜமாவாடி? ஐசு கை குடு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? அப்படிங்கிறாங்க. நிஜமா தாண்டி அப்படிங்கல மெல்ல எந்திரிச்சு போகுது. எங்கேம்மா போற ஐசு? இல்ல, நான் போறேன். கொஞ்சம் டயர்டா வர மாரி இருக்கு அப்படிங்கல. அப்படியே அப்படின்னு வாமிட் எடுக்கிற மாரி போயிட்டு வாஷ் பேசன்ல ஒண்ணுமே இல்லாட்டி வேன்னு தண்ணிய வாய்க்குள்ள போட்டுட்டு அதையே எடுக்குதுங்க. ஈஸ்வரி ஓடி போயிட்டு, "என்ன வாந்தி வாந்தியா எடுக்குற? இப்ப எப்படி இருக்கு? தல சுத்துற மாரி என் மேல மயங்கி விழுடி" அப்படின்னு சொன்னோனே மயங்கி விழுகுது. அப்படியே தாங்குன வாக்குல வருதுங்க. "மாமா, மாமா ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு கைய பிடிச்சுட்டு நாடிய பிடிச்சு சொல்ல, "அப்படியா?" அப்படின்னு அவருக்கு ஒரே குஷி, சந்தோஷம் தாங்கல. பார்த்தா சேதுக்கு ஒரு மாரி ஆகுது. "என்னது கர்ப்பமா இருக்காளா? என்ன ஐசு?" எல்லார் கீழ சொல்லக்கூடாதுன்ட்டு சேது அப்படியே சைலண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் "ஐயோ! போய் கேசரி கிண்டு, போய் ஏதாவது பண்ணு மோகனா" அப்படிங்கிறாங்க. "சரிங்கங்க, இந்தா போறேன்." எல்லாரும் ஐஸ்வர்யாவுக்கு கை குடுக்குறாங்க. "ஐசு இங்க வா" அப்படின்னு சொல்லல, "ஏன் மாமா? வா, என்ன சொல்லுங்க" அப்படிங்கல. அப்படி பார்க்குறாங்க. தனியா லைட்டா கூட்டி போயிட்டு, "இது எப்படி?" அப்படிங்கிறாரு. "என்ன மாமா, அன்னைக்கு நீங்க சந்தோஷத்துல குடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்பதான் நான் வந்து படுத்துட்டேனே.
நீங்க எங்க படுத்தீங்க? சட்டையெல்லாம் ஒரு நாள் நான் கழட்டி விட்டுருந்தேன்ல. அப்ப நீங்க கூட நான் சட்டைய எப்ப கழட்டினேன்னு கேட்டீங்கல்ல? கேட்டேன் தான். ஆனா அது நடந்த மாரி எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்ல, இங்க ஐஸ்வர்யா நம்ம ஆளு தாமரையும், சாவித்திரியும் கேட்டுருதுங்க. இவளுக நடிக்கிறாளுகளா? அப்ப கரெக்ட்டா ஈஸ்வரி வந்து, "என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க மதனி?" அப்படிங்கல. ஐயய்யோ! வந்துட்டாளா? கழுதுக்கு மூக்கு வெறுத்த மாரி வந்து நிக்கிறாளேன்ட்டு அங்கிட்டு போயிருதுங்க. என்னமோ நடந்துச்சா நடக்கலையாங்கிறாங்களே! இவள வாட்ச் பண்ணணும். வாட்ச் த ஃபாலோ அப்படின்னு 2 பேரும் இங்க ஆத்தாளு மகள் நினைக்கிறாளுக. சாவியும், பூட்டும். இனிமே சாவித்திரி, தாமரைன்னு சொல்லக்கூடாதுங்க. பூட்டும், சாவி அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப பாக்க இவங்க என்ன பண்றாங்க, இது 2 பேசுதுகளா, சேதுவும், ஐஸ்வர்யாவும். வேற வழி இல்ல. அப்படித்தான் அப்ப தொட்டிருக்கணும் அப்படின்னு நம்பிட்டு வந்துடுறாரு. எப்படி அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட கஞ்சாட காமிக்குது ஈஸ்வரி. அதையும் கவனிக்குது சாவித்திரியும், தாமரையும். இப்பதான் சொன்னேன் பூட்டும், சாவின்ட்டு. அப்புறம் வந்துடுறாங்க. எல்லாம் உட்கார்றாங்க. மாமா எனக்கு உங்க குழந்தை வயித்துக்குள்ள வளர்றது சந்தோஷமா இருக்கு மாமா அப்படிங்கல. இவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன இது? ஒண்ணுமே புரியல. அப்போ ஒருவேளை நம்ம தொட்டுருக்கலாம். ச்சே! நம்ம தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டோமான்னு புத்தியில உரைக்குதுங்க. ஆனா மக்கு பையன் தாங்க இவன். கல்யாணம் பண்ணவே இல்ல. ஆனா தாலி கட்டவே இல்ல. கல்யாணம் பண்ணதா நெனச்சுட்டு இருக்கான். இவள தொட்டதே இல்ல. புள்ள குடுத்துட்டதா நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக சொன்னத பூரா நம்புறேன். இவன்லாம் ஒரு மாவட்ட எம்எல்ஏவா என்னத்த சொல்றது? அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி அதுக்குள்ள, "மாமா இந்த வாரிச சுமக்குறாளே, அந்த வாரிச சுமக்குறதுக்கு நீங்க ஏதாவது அன்பளிப்பு குடுக்கல? ஏதாவது ஸ்வீட்டு கிவீட்டு?" அப்படிங்கல. ஸ்வீட்டுன்னு அப்பதான் மெதுவா ஆரம்பிக்குதாம். இவங்க கோடு போட்டா அவர் ரோடு போடுவார்ல. "என்னது ஸ்வீட்டா? என்னம்மா ஈஸ்வரி நெனைக்கிற? எங்க வீட்டு வாரிசு அவ சுமக்க போறா. அப்ப ஏற்கனவே 2 இருக்கேன். அது யாரு? பக்கத்து வீட்டு வாரிசா?" இடையில இடையில வருதுங்க. என்ன பண்றது? இப்ப ராஜாங்க என்ன பண்றாரு, "இல்ல மாமா, ஒரு ஸ்வீட் குடுத்தா நல்லா இருக்கும்ல?" அப்படிங்கல. "இந்தா பக்கத்து வீட்ல இருக்காங்களே, அவங்க மாசமானதுக்கு அந்த மருமகளுக்கு தங்கத்துல, வைரத்துல நகை வாங்கி போட்டாங்களாம். சொத்து எழுதி வச்சாங்களாம். அவங்களே அப்படின்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க?" அப்படின்னு நல்லா ஏத்தி விட, இதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி. ராஜாங்கமும், "ஆமால்ல, நான் என் மருமகளுக்கு நான் தர்றேன் அப்படின்னு 10,00,00,000 ரூவா சொத்துள்ள மதிப்ப நான் எழுதி வைக்கிறேன். இந்தா நம்ம வீட்ல 200 பவன் இருக்குல்ல உள்ளுக்குள்ள, அத எடுத்து அந்த குடு" அப்படின்னு சொன்னோனே, மோகனா ஓடி போயிட்டு 200 பவுன் நகை பெட்டிய தொறந்து காமிச்சா, ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்குதுங்க அப்படியே. "இந்த நகைய வச்சுக்கோ, எல்லாம் உனக்கு தான்" அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி, சாவித்திரி, "நான் வாங்குறேன். அவ கர்ப்பமா இருக்கா, வாங்கக்கூடாது" அப்படின்னு வாங்க, அப்படியே ஐஸ்வர்யா பாக்குது. வச்சு தொலைங்க, வச்சுக்கோங்க போங்க" அப்படிங்கிறாங்க. சொத்து எழுதி வைக்கிறாங்க. சேது இப்படி பே பே பேன்னு முழிக்கிறான். காதல படத்துல ஞ அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் கலையிறாங்க. "டேய், நான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. மத்தியானம் எல்லாருக்கும் நம்ம வீட்ல சாப்பாடு. என் பேரனோ, பேத்தியோ ஏதோ பிறக்க போகுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம்" அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு போக, அட கொய்யால 3வது பிள்ளைக்கு சந்தோஷப்படுறீங்களாடா அப்படின்னு தான் தோணுது. இப்ப ஈஸ்வரி போயிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போய், "பாத்தியாடி சொன்னோம்ல, சொன்னோம்ல, பொய் கற்பத்துக்கே இவ்வளவு. இதே மெய் கற்பமா இருந்தா இன்னும் எவ்வளவு குடுப்பாங்க. ஆன்ட்டி, இப்போ கற்பமா இருந்து வயிறு தெரியணுமே." அதெல்லாம் நான் இருக்கையில ஏன்டி கவலைப்படுற? அடுத்த மாசமே ஏதாவது ஒண்ணு அப்படியே பண்ணிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது? வழுக்கி விழுந்துட்ட, கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? இந்தா இந்த நகையெல்லாம் எடுத்து வையி. இனிமே நீ பயப்படக்கூடாது. என்ன நீ ஒரு சிரிக்கியா இருக்க அப்படின்னு சொன்ன கையோட மலரு அப்பதாங்க கர்ப்பமா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பாயாசம் கிண்டுனாங்க இல்லையா? கொண்டுட்டு வாராங்க. பாயாசமா கேசரியாங்க? மறந்துட்டேன். சரி ஏதோ ஒண்ணு ஸ்வீட்டு கேசரி தான் நெனைக்கிறேன். இந்தா அப்படி அத கொண்டுட்டு வரையில இதுங்க பேசுதுங்கல்ல, அத கேட்டுறாங்க. டமால்னு கீழ போடுறாங்க. "ஐயா!" அப்படின்னு கத்த, எல்லாரும் "என்னாச்சு? என்னாச்சு? மாமா!" அப்படின்னு கத்துது. "என்னம்மா மலரு என்ன?" இதுங்க 3 "ஏய் மலரு, கேட்டுட்டியாடி? கேட்டுட்டியாடி? உன் கால்ல விழுகுறேன்டி. ப்ளீஸ்டி எதுவும் சொல்லிறாதடி." அப்படியே பெட்டி நகையெல்லாம் கீழ போட்டுட்டு 3 பேரும் வந்து கால்ல விழுகுறாங்க. "சொல்லிறாத மலரு, சொல்லிறாத." அட ச்சீ! ப்பு! துப்பு கெட்டவளுகளே, மானம் கெட்டவளுகளே. நேர்மையா வாழ வக்கு இல்ல, துப்பு இல்ல. நீங்க எங்க வீட்டு பிள்ளைய விரட்டி விட்டு இப்ப என் கால்ல வந்து விழுகுறீங்களாடி? அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா" அப்படிங்கல. ஈஸ்வரி அப்படியே கெஞ்சுது. "என்ன? ஏன் இவ கால்ல விழுகுறிய?" அப்படிங்கல. "இல்ல இந்த சொத்து புறத்தையும், இந்த நகை புறத்தையும் அவ கேட்டா. கேட்றாதடின்னு சொன்னேன்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. "கேட்றாதடின்னு சொன்னா நீ கால்ல விழுந்துட்டா சொல்லுவ? என்னம்மா இவளுக பேசுனாங்க?" சாவித்திரியும் தாமரையும் புடிச்சுக்கிறாங்க. "ஏதோ பேசியிருக்காங்க. சொல்லு மலரு" அப்படிங்கல. நடந்தத பூரா சொல்றாங்க. கர்ப்பமாவே இல்ல. வேணுக்குன்னே நடிச்சிருக்காங்க. சொத்து பத்துக்காண்டி அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. "ஏன் ஈஸ்வரி? எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? ச்சே! நீலாம் ஒரு மனுஷியா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட, "இல்ல மாமா" அப்படிங்கல. பாக்குறாரு சேது. அப்ப ஐசு, "அப்ப நீனும் இவங்க உடந்தையா நாடகத்துக்கு?" அப்படின்னோனே, "இல்ல மாமா, அது வந்து" அப்படிங்கல. "ச்சீ! என் கூட இனிமே ஜென்மத்துக்கு பேசாத" அப்படின்னு ஒரு 2 அறை குடுத்துட்டு கெளம்புறாரு. அப்பாடா! அறையோட மிஞ்சுச்சே! நம்மள அடிக்கலையே அப்படின்னா, மோகனா வந்து குட்டுக்குது சப்பு சப்புன்னு. அவன் அடிக்காம போனா நான் விட்டுருவேனாடி? நீ நெனச்சது என் காதுல விழுந்துச்சுடி. ஐயோ! தெரியாம நெனச்சுப்புட்டனா? பாவி பாவி! நீ
நீனும் இந்த வீட்டுக்கு வந்த, நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா உனக்கு மட்டும் ராஜ மரியாதையா? என் தலையெழுத்து உன்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கேனே, அதுக்கு காரணம் உன்னோட பேராசை, பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம். மோகனா தங்கமான மனுஷி. கருப்பு சொன்னாரு பாத்தீங்களா? இந்த அம்மா தான் நல்லவன்னு, அந்த மாதிரிதான். இப்ப ஐஸ்வர்யா உள்ளதும் போச்சு. டக்குன்னு என்ன பண்றாரு ராஜாங்கம், எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. உன் பேர்ல எழுத சொல்லி வக்கீலுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டேன். நான் இப்ப வேணான்னு சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேன்சல் பண்றாங்க. சொத்து சுகம் புடுங்குன குடுத்ததெல்லாம் புடுங்கிட்டுறாங்க. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.